ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக், அதாவது இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற ப்ராஜெக்டோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Airbnb அனாலிசிஸ் அப்படின்ற இந்த ப்ராஜெக்ட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ப்ராஜெக்டோட நோக்கம் என்ன அப்படின்றத நான் ரொம்பவே ஷார்ட்டாக சொல்லிடுறேன். Airbnb அப்படின்ற ஒரு பிஸ்னஸ் மாடல் இருக்குது, அதாவது ரூம் ரெண்டல் ஆர் ஹவுஸ் ரெண்டல் அப்படின்ற ஒரு பிஸ்னஸ் மாடல். இந்த பிஸ்னஸை பற்றின ஃபுல் டீட்டெயில் மேவும், அதாவது டேட்டாஸ் எல்லாமேவும் நம்மக்கிட்ட கொடுத்துருவாங்க. அந்த டேட்டாஸை நம்ம கலெக்ட் பண்ணி ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சருக்கு கொண்டு வந்துட்டு அந்த டேட்டாஸில் இருக்கக்கூடிய மீனிங்ஸ் எல்லாத்தையுமே நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை விஷுவலைசேஷனாக க்ரியேட் பண்ணுறது தான் இந்த ப்ராஜெக்டோட நோக்கமாகவே இருக்க போகுது. விஷுவலைசேஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Power BI ஆர் Tableau அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறது Power BI யூஸ் பண்ணுவோம். அண்ட் பைத்தன் ப்ரோக்ராமிங் மூலியமாகவும் நம்ம இந்த டேட்டாஸ் விஷுவலைசேஷன் பண்ணி பார்க்க போகிறோம். அண்ட் இந்த டேட்டாஸ் எல்லாமே எங்கே நம்ம கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MongoDB அப்படின்ற ஒரு க்ளவுட் சோர்ஸ்லேருந்து தான். நம்ம ஆல்ரெடி யூடியூப் ப்ராஜெக்டில் பார்த்துருப்போம் இந்த MongoDBனா என்ன அப்படின்ட்டு. ஸோ இந்த MongoDB அப்படின்ற இந்த க்ளவுட் ஸ்டோரேஜில் இருக்கக்கூடிய டேட்டாஸை நம்ம கலெக்ட் பண்ணணும் அப்படின்னா அதில் நம்ம ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கணும். அந்த அக்கௌண்ட்டில் சாம்பிள் டேட்டாஸில் இருக்கணும். அண்ட் அந்த சாம்பிள் டேட்டாஸை நம்ம லோக்கல் சிஸ்டத்துக்கு கொண்டு வந்துட்டு அந்த டேட்டாஸை தான் நம்ம அனலைஸ் பண்ணி விஷுவலைசேஷன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ எப்படி நம்ம கிளஸ்டர் க்ரியேட் பண்ணுறது, எப்படி நம்ம சாம்பிள் டேட்டாஸை லோட் பண்ணுறது, அண்ட் அப்படி லோட் பண்ண டேட்டாஸ் எப்படி நம்ம லோக்கல் சிஸ்டத்துக்கு கொண்டு வரது, Power BIயில் எப்படி டேஷ் க்ரியேட் பண்ணுறது, பைத்தனில் எப்படி நம்ம டேட்டாஸ் எல்லாத்தையும் விஷுவல் பண்ணி பார்க்க போகிறோம் அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ப்ராஜெக்ட்குள்ளே போயிடலாம். நான் இப்போ என்னோடய ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். அண்டு நான் சர்ச் பண்ணிக்கிறதுல MongoDB அப்படின்னு நான் சர்ச் பண்ணுறேன். அண்டு MongoDB அப்படின்னு நான் சர்ச் பண்ணதுமே எனக்கு ஃபஸ்ட் லிங்க் ஒன்று கிடைக்குது. ஸோ நான் அந்த ஃபஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணுறேன். எனக்கு MongoDB வெப்சைட் ஓப்பன் ஆகிருக்கு. அண்ட் சம்டைம்ஸ் இந்த UI டிஃப்ரெண்ட்டாக மாறிக்கிட்டே இருக்கும். அதை நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். கண்டிப்பாக அதில் எங்கேயாவது தேடி பாருங்கள், ட்ரை ஃப்ரீ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறது MongoDB கிளஸ்டர் நீங்கள் க்ரியேட்டே பண்ணலை அப்படின்னா எப்படி நம்ம புதுசாக க்ரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்கு நான் இப்போ ஸ்டெப்பாக கொண்டு போயிட்டுருக்கேன். க்ரியேட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்றதையுமே நம்ம இந்த ப்ராஜெக்டோட ஃபியூச்சர் வீடியோஸில் நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகேங்களா? இப்போது நான் ஒரு க்ளவுடில் ஒரு கிளஸ்டர், அதாவது MongoDB க்ளவுடில் ஒரு கிளஸ்டர் க்ரியேட்டே பண்ணலைன்னா எப்படி நம்ம புதுசாக க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்றத நான் கொண்டு போகிறேன். நான் இங்கே 3 டாட்டை கிளிக் பண்ணிக்கிட்டு அதில் எனக்கு 3 ஆப்ஷன்ஸ் காமிக்குது. ஸோ இதில் நான் சைன்இன் அப்படின்றத சூஸ் பண்ணலை. கீழே ட்ரை ஃப்ரீ அப்படின்ற ஒரு பட்டன் இருக்குது. ஸோ இந்த பட்டன் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அந்த ட்ரை ஃப்ரீ அப்படின்ற அந்த பட்டனை கிளிக் பண்ணதுமே எனக்கு இந்த பேஜ் வந்திருக்கு. இந்த பேஜில் நான் சைன் அப் வித் கூகுள் கொடுத்துக்கிறேன். இந்த ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில், பாஸ்வேர்டு இதெல்லாம் நீங்கள் கொடுக்கலாம். பட் சம்டைம்ஸ் நீங்கள் இதை கொடுத்து என்ட்ரு பண்ணி சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு நமக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு, அதாவது வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்ரூவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அந்த இஷ்யூ எனக்கு வேண்டாம் அப்படின்றதுனால நான் எங்கே சைன் அப் அப்படின்றதில் சைன் அப் வித் கூகுள் அப்படின்றத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அண்ட் இதில் என்னோடய அக்கௌண்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கிறேன். அண்ட் ஓகே, இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்திருக்கு. நான் அதில் இந்த டிக் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கிட்டு நான் சப்மிட் கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ எனக்கு ஒரு 3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இது நீங்கள் கரெக்டாக தான் கொடுக்கணும் அப்படின்லாம் கிடையாது. ஜஸ்ட் தே ஆர் டேக்கிங் சம் சர்வேஸ். ஸோ வாட் இஸ் யுவர் ப்ரைமரி கோல்? ஸோ லேர்ன் MongoDB சம். நான் 2 அமௌண்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இதில் நான் பைத்தன் சூஸ் பண்ணிக்கிறேன். அண்டு வாட் இஸ் ஓகே சம். நீங்கள் இதுதான் கொடுக்கணும் அப்படின்னு இல்லை, நீங்கள் இஷ்டத்துக்கு கொடுத்துக்கலாம். அவங்க ஜஸ்ட் சர்வே மட்டும் தான் எடுப்பாங்க. நானும் 2 மெத்தட் சூஸ் பண்ணிவிட்டு நான் கீழே போய்ட்டு ஃபினிஷ் அப்படின்றத கொடுத்துட்றேன். ஃபினிஷ் அப்படின்னு கொடுத்துட்டேன். எனக்கு இப்படி ஒரு பேஜ் வந்திருக்கு. அண்ட் இந்த பேஜ் எல்லாத்துக்கும் வந்துடும். சப்போஸ் இந்த பேஜ் உங்களுக்கு வரல அப்படின்னாலும் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் இதை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பேஜ் எப்படி கொண்டு வர வைக்கணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? அண்ட் இங்கே எனக்கு ஃப்ரீ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஃப்ரீ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. பெய்டு வெர்ஷன் போகிறது உங்களோட ப்ரிஃபரன்ஸ். நான் அந்த ஃப்ரீ ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணிக்கிறேன்.
அண்ட் படிக்கிறதுக்கு இந்த ஃப்ரீ ஆப்ஷனே போதுமானது. ஓகேங்களா? ஸோ கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிக்கிறேன். அண்ட் நேம் வந்து நான் என்ன சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நேம் வந்து ஒன் டைம் தான் சேஞ்ச் பண்ண முடியும். நீங்கள் சேஞ்ச் பண்ணலை அப்படின்னாலும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நோ இஷ்யூஸ். அது கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் ஆகும். நான் எங்கள் நேம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நான் எங்கள் டேட்டா சயின்ஸ் தமிழ் அப்படின்னு வச்சுட்டேன். அண்டு ப்ரீலோடர் சாம்பிள் டேட்டா அப்படின்ட்டுருக்கு. இப்போது இது டிக்லேயே இருக்கட்டும். ஸோ சொல்லப்போனால் இதை நம்ம அன்டிக் பண்ணியிருக்கணும். பட் இது டிக்லேயே இருக்கட்டும். எதுக்காக டிக்லேயே இருக்கட்டும் அப்படின்னா நான் வீடியோவோட எண்டிங் வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும். நான் சொல்லிடுறேன். அண்ட் கீழே வந்து நான் இங்கே AWS க்ளவுட் சோர்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் GCP யூஸ் பண்ணாலும் சரி, அஜூர் யூஸ் பண்ணாலும் சரி, நான் இங்கே AWS வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் மும்பை தான் நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரீஜன். ஸோ அதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் GCP யூஸ் பண்ணிங்கனாலும் மும்பை தான் வரும். பட் அஜூர் சூஸ் பண்ணிங்கன்னா மட்டும் பூனே வரும். நான் இங்கே AWS அப்படின்றத சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு அவ்வளோதான். ஏன்னா மற்றபடி இதெல்லாம் ஆப்ஷனல் தான். நான் இப்போது கீழே போய்ட்டு க்ரியேட் டெவலப்மெண்ட் அப்படின்றத நான் கொடுத்துட்றேன். ஓகே, இங்கே எனக்கு இப்படி ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு. இதில் நான் இப்போ பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணணும். பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணுறப்போ நல்லா பார்த்துக்குங்க. அப்பர் கேஸ் யூஸ் பண்ணாதீங்க, நம்பர்ஸ் யூஸ் பண்ணாதீங்க, ஸ்பெஷல் கேரக்டர் யூஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் நம்ம இந்த MongoDB கனெக்ஷனை வந்து ஒரு இடத்துல கொடுக்கும்போது இஷ்யூ வந்து வரதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அப்பர் கேஸ் யூஸ் பண்ண வேண்டாம், நம்பர்ஸ் யூஸ் பண்ண வேண்டாம், ஸ்பெஷல் கேரக்டர் யூஸ் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? ஸோ இங்கே நான் என்னோடய பாஸ்வேர்டு வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே நான் ரேண்டமாக தான் கொடுத்துருக்கேன். அண்ட் ஓகே, நான் ரேண்டமாக கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே நான் காப்பி அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். பாஸ்வேர்டு வந்து காப்பி பண்ணிக்கிட்டேன். இங்கே க்ரியேட் டேட்டாபேஸ் யூசர் அப்படின்ட்டுருக்கு. ஸோ இதை நான் கொடுத்துருக்கேன். எனக்கு இது க்ரியேட் ஆகிடுச்சு. அண்ட் இப்போ நான் அதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இன்னொரு 2 ஸ்டெப்ஸ் வந்து நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. சொல்லப்போனால் 3 ஸ்டெப் பண்ணணும். அதையுமே நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். அண்ட் லெஃப்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா நெட்வொர்க் ஆக்சஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த நெட்வொர்க் ஆக்சஸ் அப்படின்றத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதை கிளிக் பண்ணதுமேவும் எனக்கு இங்கே IP அட்ரஸ் வந்து இன்ஆக்டிவ் அப்படின்னு எனக்கு காமிக்குது. இங்கே நான் இந்த எடிட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த எடிட் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கிறேன். இந்த எடிட் அப்படின்ற ஆப்ஷனில் இப்போ நான் மொபைல் ஃபோனில் ஹாட்ஸ்பாட் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னால இப்போதைக்கு இருக்கக்கூடிய இந்த IP அட்ரஸ் வந்து எனக்கு இங்கே ஷோ பண்ணுது. நல்லா பார்த்துங்க. நீங்கள் சப்போஸ் ப்ராட்பேண்ட் நெட்வொர்க் கனெக்ஷன் நெட் கனெக்ஷன் வந்து நீங்கள் உங்கள் ஹோம் நெட்வொர்க் கனெக்ஷன் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த IP அட்ரஸ் வந்து சேஞ்ச் ஆகாது. அந்த IP அட்ரஸ்லேயே தான் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு இஷ்யூ கிடையாது. சப்போஸ் நீங்கள் மொபைல் ஹாட்ஸ்பாட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது நீங்கள் ஒவ்வொரு டைமும் ஹாட்ஸ்பாட்டை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணும்போது அந்த IP அட்ரஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இங்கே அலோவ் ஆக்சஸ் ஃப்ரம் எனிவேர் அப்படின்னு கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த IP அட்ரஸில் எல்லாமே 00 காமிச்சிடும். இப்போது நீங்கள் மொபைல் ஹாட்ஸ்பாட்டோ ஆர் ப்ராட்பேண்ட் கனெக்ஷனோ நீங்கள் எந்த நெட்வொர்க் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அலோவ் ஆக்சஸ் ஃப்ரம் எனிவேர் கொடுத்துக்கிறது பெட்டர். சப்போஸ் நீங்கள் ஆக்சஸ் லிஸ்ட் என்ட்ரின்றதுல சம் IP அட்ரஸோடு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் IP அட்ரஸ்க்கு மட்டும்தான் உங்களோட MongoDB க்ளவுட் வந்து ஒர்க் ஆகிற மாதிரி செட் ஆயிரும். ஸோ எதையும் பார்த்துக்குங்க. இங்கே அலோவ் ஆக்சஸ் ஃப்ரம் எனிவேர் கொடுத்துக்கிறது பெட்டர். ஸோ இப்போ நான் கன்ஃபார்ம் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எனக்கு இங்கே இன்ஆக்டிவ் அப்படின்றதுக்கு பதிலாக ஆக்டிவ் அப்படின்னு எனக்கு இங்கே சேஞ்ச் ஆகிடும். ஸோ இப்போ பாருங்கள் எனக்கு இங்கே ஆக்டிவ் அப்படின்னு காமிச்சிடுச்சு. சப்போஸ் உங்களுக்கு இன்ஆக்டிவ்லேயே இருந்தது அப்படின்னா இந்த பேஜ் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணும்போது உங்களுக்கு ஆக்டிவாக மாறதுக்குண்டான வாய்ப்புகளுமே இருக்குது. ஓகேங்களா? நான் இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணேன். அதனால் எனக்கு இங்கே மாறிச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கிறேன். இங்கே டேட்டாபேஸ் ஆக்சஸ் அப்படின்ட்டுருக்கு. இந்த டேட்டாபேஸ் ஆக்சஸ் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த டேட்டாபேஸ் ஆக்சஸை நான் கிளிக் பண்ணிக்கிட்டு இதில் எடிட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த எடிட் ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அண்ட் இங்கே எடிட் பாஸ்வேர்டு அப்படின்ட்டுருக்கு. சப்போஸ் நீங்கள் ஆல்ரெடி கிளஸ்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பாஸ்வேர்டு வந்து இந்த நான் சொன்ன மாதிரி நம்பர்ஸோ ஸ்பெஷல் கேரக்டர்ஸோ அப்பர் கேஸ்லேயே நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த எடிட் பாஸ்வேர்டு அப்படின்றத கிளிக் பண்ணிமேவும் உங்களோட பாஸ்வேர்டு வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கிற முடியும். ஓகேங்களா? இந்த இடத்துல ஒரு நியூ பாஸ்வேர்டு கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் மெயில் ஐடிக்கு வந்து ஒரு லிங்க் போகும். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கிட்டு நீங்கள் பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போது கீழே நான் ஸ்க்ரோல் பண்ணிக்கிறேன். இங்கே பில்ட்-இன் ரோல் அப்படின்றதுல ஒன்று செலக்டட் இருக்குது. இதை நான் கிளிக் பண்ணிக்கிட்டு இங்கே அட்லஸ் அட்மின் அப்படின்றதுக்கு பதிலாக இதை நான் ரீட் அண்ட் ரைட் டு எனி டேட்டாபேஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணிவிட்டு கீழே போய்ட்டு
அப்டேட் யூசர் அப்படின்றத நான் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ எனக்கு இங்கே ரீட் அண்ட் ரைட் எனி டேட்டாபேஸ் அட்மின் அப்படின்ற இந்த ஆப்ஷன் வந்து எனக்கு இங்கே எனேபிள் ஆகிடுச்சு. இப்படி எனேபிள் ஆனதுக்கப்புறமா நம்மளோட கிளஸ்டர் வந்து ப்ராப்பராக க்ரியேட் ஆகிருக்கு. அண்ட் ஆஃப்டர் இதில் நம்ம சாம்பிள் டேட்டாஸ் வந்து லோட் பண்ணணும். ஓகேங்களா? நான் இன்னும் கொஞ்சம் மேலே போய்க்கிறேன். இதில் எனக்கு நான் இங்கே என்னோடய டேட்டாபேஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷன் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். அண்ட் மேலே இருக்கக்கூடிய ஓவர்வியூ அப்படின்றத நான் கிளிக் பண்ணுறேன். அண்ட் இன்னும் கொஞ்சம் மேலே போய்க்கிறேன். இங்கே பாருங்கள், எனக்கு ப்ரௌஸ் கலெக்ஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ப்ரௌஸ் கலெக்ஷன் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த கிளஸ்டர்ஸ்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா சயின்ஸ் தமிழ் அப்படின்ற என்னோடய கிளஸ்டர் நேம் வந்துச்சு. அண்ட் இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிள் எம்ஃப்ளிக்ஸ் அப்படின்ற ஒரு டேட்டாபேஸ் வந்து இருக்குது. இந்த டேட்டாபேஸ் எப்படி வந்தது அப்படின்னா, நம்ம ப்ரீவியஸ்லேயே ஒரு டிக் பாக்ஸ் கொடுத்துருப்போம். ப்ரீலோட் சாம்பிள் டேட்டாஸ் அப்படின்ற ஒரு டிக் பாக்ஸ், ப்ளூ டிக் பாக்ஸ் வந்து கொடுத்துருப்போம். அந்த டிக் பாக்ஸ் வந்து கொடுத்ததுனால தான் இங்கே நமக்கு சாம்பிள் எம்ஃப்ளிக்ஸ் அப்படின்ற இந்த டேட்டாபேஸ் வந்து லோட் ஆகிருக்கு. நீங்கள் அதை கொடுக்கலன்னா இது லோட் ஆகிருக்காது, எந்த ஒரு டேட்டாபேஸுமே க்ரியேட் ஆகிருக்காது. ஓகேங்களா? இப்போது இந்த டேட்டாபேஸ் வந்து நான் டெலீட் பண்ணிடுறேன். பிகாஸ் நம்ம புதுசாக சாம்பிள் டேட்டாஸ் எல்லாத்தையுமே லோட் பண்ணும்போது, அதாவது நமக்கு தேவையான Airbnb டேட்டா நமக்கு வேணும்னா சாம்பிள் டேட்டாஸ் லோட் பண்ணணும். அதை லோட் பண்ணணும் அப்படின்னா இங்கே இந்த சாம்பிள் பற்றின எந்த ஒரு டேட்டாபேஸுமே இருக்கக்கூடாது. ஸோ அதனால் நான் டெலீட் பண்ணிடுறேன். இந்த சாம்பிள் எம்ப்ளிக்ஸ் அப்படின்றத நான் காப்பி பண்ணிக்கிறேன். அண்ட் கீழே கொண்டு போய்ட்டு பேஸ்ட் பண்ணிடுறேன். அண்ட் இப்போது நான் ட்ராப் பண்ணிடுறேன். அண்ட் கரெக்டான ஸ்பெல்லிங் இருந்தால் மட்டும்தான் அது ட்ராப் ஆகும். ஸோ ஸ்பெல்லிங் வந்து கரெக்டாக போடுங்க. ஸோ இங்கே எனக்கு எந்த ஒரு சாம்பிள் டேட்டாஸுமே இங்கே எனக்கு வந்து ஷோ ஆகலை. இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லோட் ஏ சாம்பிள் டேட்டா செட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காமிக்குது. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிறது மூலியமாகவும் நீங்கள் டேட்டாஸ் வந்து லோட் பண்ணிக்கலாம். ஆர் இங்கே ஓவர்வியூ போனீங்க அப்படின்னா அதுலேயுமே லோட் சாம்பிள் டேட்டா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். மேலே ஸ்க்ரோல் பண்ணி காமிக்கிறேன். அண்ட் இங்கே 3 டாட் இருக்குது. இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு வியூ ஆல் கிளஸ்டர்ஸ் கொடுத்து பார்க்குறேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா லோட் சாம்பிள் டேட்டா செட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த லோட் சாம்பிள் டேட்டா செட் கொடுத்துக்கிறது மூலியமாகவும் என்ன லோட் பண்ணிக்க முடியும். ஆர் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இந்த 3 டாட் இருக்கும். இந்த 3 டாட் கிளிக் பண்ணிங்கனாலும் லோட் சாம்பிள் டேட்டா செட் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை நீங்கள் கொடுத்துக்கிறது மூலியமாகவும் உங்களோட சாம்பிள் டேட்டா செட் வந்து லோட் பண்ணிக்க முடியும். இப்போ இங்கே பாருங்கள் 350 MB வந்து இது கேட்குது. ஸோ நான் லோட் சாம்பிள் டேட்டா செட் கொடுத்துட்றேன். ஸோ 350 MB டேட்டாஸ் எல்லாத்தையுமே லோட் பண்ணுற வரைக்கும் நம்ம இங்கே வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ வெயிட் பண்ணலாம். இப்போ நமக்கு இங்கே சாம்பிள் டேட்டா செட் சக்ஸஸ்ஃபுல்லி லோடட் அப்படின்ற மெசேஜ் வந்து வந்துடுச்சு. ஸோ செக் பண்ணி பார்க்கலாம். ப்ரௌஸ் கலெக்ஷனுக்குள்ளே போய்க்கிறேன். அண்ட் கீழே ஸ்க்ரோல் பண்ணேன் அப்படின்னா நமக்கு நிறைய சாம்பிள் டேட்டா செட்ஸ் எல்லாமே கிடச்சிருக்கு. ஸோ இதில் நமக்கு தேவையான டேட்டா செட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது Airbnb அப்படின்ற இந்த டேட்டா செட் தான். ஓகேங்களா? அங்கே பாருங்கள் சாம்பிள் Airbnb அப்படின்ற ஒரு டேட்டா செட் இருக்கும். டேட்டாபேஸ். அந்த டேட்டாபேஸ்க்கு உள்ள அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடியது கலெக்ஷன். இந்த கலெக்ஷனோட பேர் என்னென்னா லிஸ்டிங்ஸ் அண்டு ரிவ்யூஸ் அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ இந்த இந்த கலெக்ஷனுக்குள்ளே எவ்வளோ டாக்குமெண்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5555, ஒரு 5555 டேட்டா இருக்குது. ஸோ இந்த டேட்டாவை தான் நம்ம விஎஸ் கோட் மூலிமா, அதாவது விஷுவல் ஸ்டுடியோ கோட் மூலிமா நம்மளோட லோக்கல் சிஸ்டத்துக்கு கொண்டு வந்துட்டு அங்கேருந்து நம்ம டேட்டாஸ் எல்லாத்தையுமே பைத்தன் மூலிமா அனலைஸ் பண்ண போகிறோம். அண்ட் இந்த டேட்டா செட் எல்லாத்தையுமே ஒரு CSV ஃபைலாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அந்த CSV ஃபைலை நம்ம பவர் பிஐயில் கொடுத்து ஒரு டேஷ்போர்டுமே க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எப்படி ஒரு கிளஸ்டர் வந்து க்ரியேட் பண்ணுறோம் அண்ட் அதுக்குள்ளே எப்படி நம்மளோட அக்கௌண்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறோம் அண்ட் இந்த சாம்பிள் டேட்டா செட் எல்லாத்தையும் எப்படி நம்ம லோட் பண்ணுறோம் அப்படின்றத பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் எப்படி இந்த சாம்பிள் டேட்டா செட் எல்லாத்தையுமே விஷுவல் ஸ்டுடியோ கோட் மூலிமா அந்த லோக்கல் சிஸ்டத்துக்கு கொண்டு வந்துட்டு நம்ம எப்படி அதை ப்ரீ ப்ராசஸ் பண்ணுறோம், அதாவது நல் வேல்யூஸ் இருக்கும், எம்டி வேல்யூஸ் இருக்கும், இந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறோம், டேட்டா டைப்ஸ் வந்து எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணிக்கிறோம் அப்படின்னா டேட்டா ப்ரீ ப்ராசஸிங் மெத்தடுக்குள்ளே கொண்டு போயிருவோம். ஸோ நம்மளோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டே அது கொடுத்துருப்பாங்க, ப்ரீ ப்ராசஸிங் அப்படின்னு பண்ணணும் அப்படின்னு, டேட்டா ப்ரீ ப்ராசஸிங் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ இந்த டேட்டா ப்ரீ ப்ராசஸிங் மெத்தடை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோவில் சொன்ன டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவில் சொன்ன டீட்டெயில்ஸ் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். சப்போஸ் புரியல அப்படின்னா என்ன புரியல அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் தேங்க்யூ கைஸ், பாய், டேக் கேர்.